ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்பு உலகம். அச்சய திருதியைக்கு ஒரு சில நகைக்கடைகளில் இப்போ முன்பதிவு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது எந்தெந்த நகைக்கடை அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நகைக்கடைகளில் சில ஆஃபர்ஸும் வந்து அச்சய திருதியைக்கு தராங்க. அது என்னென்ன ஆஃபர் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அச்சய திருதியை முன்பதிவு வந்து எந்தெந்த நகைக்கடையில் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தங்கத்தோட விலை என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 7/4/2025 அன்னைக்கு 1 கிராம் 22 கேரட் 916ஓட விலை பார்த்தீங்க அப்படின்னா ரேட் வந்து இன்னைக்கு 8285 ரூபா வந்து இருக்கு. சில்வர் வந்து 1 கிராம் பார்த்தீங்க அப்படின்னா 103 ரூபா இருக்கு. அச்சய திருதியை வந்து ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு வருது. நீங்கள் இந்த ரேட்டில், அதாவது இன்னைக்கு நீங்கள் முன்பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரேட்லேயே நீங்கள் வந்து தங்கத்தை வந்து வாங்கிக்கலாம். ஒருவேளை அச்சய திருதியை அன்னைக்கு தங்கத்தோட விலை குறைஞ்சிருந்தது அப்படின்னா அன்னைக்கு அச்சய திருதியைக்கு என்ன விலை இருக்கோ அந்த விலைக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அச்சய திருதி அன்னைக்கு தங்கத்தோட விலை அதிகரிச்சிருந்தது அப்படின்னா இந்த ரேட்டுக்கே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தோட விலை வந்து ஒரு 2-3 நாளாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து வருது. என்னோட சேனல்லே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் தங்கத்தோட விலையை வந்து நான் டெய்லியுமே வந்து அப்லோட் பண்ணுறேன். தங்கம் வெள்ளி நிலவரத்தை வந்து நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நான் டெய்லி வீடியோஸ் போட்டோன்னே நீங்கள் உடனே என்னோட வீடியோஸை பார்க்க முடியும். என்னோட வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எந்த கடை அப்படிங்கிறத பார்க்கலாம். திருச்சி மங்களன் மங்கலில் வந்து முன்பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி தர்றாங்க. மங்களன் மங்கள் வந்து திருச்சி, சேலம் இந்த 2 இடத்துல மட்டும்தான் இருக்குது. இந்த 2 இடத்துல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ஏசி ஜுவல்லர்ஸில் நீங்கள் முன்பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா தங்க நகைகள் இல்லாமல் வெள்ளி, தங்க நாணயங்களுமே வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் அச்சய திருதியை அன்னைக்கு நகை வாங்கும்போது இந்த அவங்களோட சேவிங் ஸ்கீமில் எதாவது நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ கோல்டு காயின் வந்து தராங்க. இது எவ்வளோ கிராம் தராங்க அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணலை. எவ்வளோ அமௌண்ட் கட்டி நம்ம வந்து சேவிங் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி எனக்கு வந்து டீட்டெயில்டாக தெரியல. நீங்கள் வந்து என்ஐசி ஜுவல்லரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தது அப்படின்னா நீங்கள் அச்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். அடுத்து எந்தெந்த நகை கடை அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்ஸ் ஜுவல்லரிலையும் வந்து முன்பதிவு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா முன்பதிவு வந்து 1000 ரூபா மட்டும்தான். நீங்கள் 1000 ரூபா கட்டி முன்பதிவு பண்ணிக்கலாம். அச்சய திருதியை அன்னைக்கு நீங்கள் நகை எடுக்கும்போது 8 கிராம் வந்து வாங்குறீங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு 8 கிராம் வாங்கும்போது 2000 ரூபா மதிப்புள்ள தங்கம் வந்து இலவசமாக வந்து தராங்க. அடுத்தது ஏவிஆர் சொர்ண மகால். இந்த ஏவிஆர் சொர்ண மகால்லையுமே வந்து முன்பதிவு வந்து ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 29 வரைக்குமே முன்பதிவு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் 29 வரைக்குமே நீங்கள் எப்போ வேணாலும் போயிட்டு நீங்கள் முன்பதிவு வந்து பண்ணிக்கலாம். தங்கத்தோட ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும்போது முன்பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையுமே வந்து நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். சீக்கிரமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது காலையில் ஒரு 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளேயே நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் உடனே வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து எந்த நகை கடை அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லரிலையுமே வந்து முன்பதிவு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ முன்பதிவு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னைக்கு ரேட்டுக்கு நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணி வச்சுட்டு அச்சய திருதி அன்னைக்கு போய் நீங்கள் நகை எடுக்கும்போது செய்கூலி சேதாரத்திலிருந்து 50% வந்து தள்ளுபடி தர்றாங்க. அடுத்து பீமா ஜுவல்லரி. இது வந்து பார்த்தீங்கன்னா பீமா ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு விதமான ஸ்கீம், அதாவது இந்த மாதிரி ஆஃபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது வந்து திருச்சி பீமாவில் தான் வந்து இது. திருச்சி பீமாவில் முன்பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சவரனுக்கு 1000 ரூபா கட்டி நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணிக்கலாம். திருச்சி பீமாவில் தான் வந்து முன்பதிவு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போத்தீஸ் ஸ்வர்ண மகால்லையும் முன்பதிவு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. போத்தீஸ் ஸ்வர்ண மகாலில் வந்து ஒரு சவரனுக்கு நீங்கள் 5000 ரூபா கட்டி நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம். ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் நகை எடுக்கும்போது தங்கத்தோட விலை வந்து அதிகரிச்சிருந்தது அப்படின்னா முன்பதிவு பண்ண ரேட்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். குறைஞ்சிருந்தது அப்படின்னா அன்னைக்கு அச்சய திருதி அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதே வந்து எடுத்துக்கலாம். இந்த கண்டிஷன் வந்து எல்லா கடைக்குமே வந்து பொதுவானது தான். நீங்கள் வந்து அச்சய திருதி அன்னைக்கு கண்டிப்பாக நகை வாங்குவீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன நகை கடை இருக்கோ அதை நீங்கள் போய் விசாரித்து பார்த்து நீங்கள் வந்து அச்சய திருதி அன்னைக்கு முன்பதிவு பண்ணி வச்சுடுங்க. ஏன்னா தங்கத்தோட விலை வந்து ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. கண்டிப்பாக வாங்குவீங்க அப்படின்னா முன்பதிவு பண்ணி வச்சிடுறது ரொம்பவே வந்து நல்லது. அதே மாதிரி வந்து கூட்டமும் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் முன்பதிவு பண்ணி வச்சுட்டு நகையை வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அச்சய திருதி அன்னைக்கு போய் நீங்கள் வந்து கூட்டத்தை தவிர்த்துட்டு நீங்கள் சீக்கிரமாகவே வந்து நகையை வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே போய் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிடுறது நல்லது. இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.